Hello and welcome everyone. CTIPS Unida Certificate in Sales and Marketing ப்ரோக்ராமுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பர்டிகுலர் திஸ் செஷன் வந்து கோயிங் டு பி ஒரு இன்ட்ரடக்ஷன் செஷனாக இருக்க போகுது. ஸோ மாடியூல் 1 ஒரு இன்ட்ரடக்ஷன் செஷனாக இருக்க போகுது. ஆல்ரைட். ஸோ first of all, I'll introduce myself. I am Engineer Shaifur Rahman Sadaka. Currently, I am working for Pyramid Wilma group of companies as an executive training and development. நான் ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரெயினராக இருக்கிறேன். அதே மாதிரி NLP கிராண்ட் மாஸ்டர் பெஞ்ச் ஆகிக்கிறேன். அதே போல நான் நிறைய கம்பெனிஸுக்கு வந்து ஒரு கன்சல்டன்டாகவும் அதே மாதிரி ட்ரெயினர்ஸாகவும் இருக்கிறேன். ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆஸ் அ growth strategist. மை பேக்ரவுண்ட் வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இன் சிவில் தான் செஞ்சிருக்கிறேன். அதே மாதிரி டிப்ளமா ட்ரைனிங் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டிப்ளமா இன் சைக்காலஜி, அதே மாதிரி மாஸ்டர் டிப்ளமா இன் கவுன்சிலிங் அண்ட் கோச்சிங். ஸோ இந்த மாதிரி ஏரியாக்கள் நான் ஆல்ரெடி கவர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் செஷனை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஆல்ரைட், லெட்ஸ் மூவ் இன்டு தி செஷன். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ, வை ஆர் யூ ஹியர்? நீங்க ஏன் இந்த செஷனுக்கு வந்திருக்கிறீங்க, அல்லது ஏன் நீங்க எதை பார்த்துட்டு இருக்கிறீங்க? மேபி உங்களுக்கு சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அல்லது நீங்க இந்த ஆல்ரெடி இந்த ஃபீல்ட்ல பர்சீவ் பண்ணி கொண்டிருக்கலாம். ஸோ மேபி சம்திங் ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே, பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. நான் உங்களுக்கு எந்த கோல் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் டீச் பண்றது அல்ல. நல்ல விளங்கும். ஸோ மார்க்கெட்டிங்கிறது ஒரு வாஸ்ட் ஏரியா. இந்த சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ல this is going to be a 6-week program. இதுல நான் என்ன செய்ய போறேன்னா, உங்களை ஒரு மார்க்கெட்டியராக திங்க் பண்ண வைக்க போறேன். ஸோ உங்களோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனலாக நீங்க உங்களோட திங்கிங் பேட்டர்ன் மாறணுங்கிறது தான் நீங்க மெயின் ஃபோக்கஸாக இருக்க போகுது. தென் நீங்க லேர்ன் பண்ற விஷயத்தை கொண்டு நீங்க ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனோட நீங்க உங்களை இன்னும் க்ரோ பண்ணிக்கொள்ளலாமா இருக்கும். ஆல்ரைட், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன? கொஞ்சம் கண்டெம்ப்ளேட் பண்ணுங்க. I'll give you time. Right. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்னு சொல்றது பர்டிகுலர்லி எங்கட இந்த ப்ரோக்ராம்ல நாங்க எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போறோம் என்றால், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சொல்றது அதுல முக்கியமான 2 விஷயம் இருக்கு. ஒன்று ஸ்ட்ராட்டஜி. ஸோ எல்லாரும் ஒரு விஷயத்த விற்கலும் கொடுக்கலும் மற்றவங்களுக்கு. ஸோ ஒரு பொருளோ சேவையோ உங்களுக்கு மற்றவங்களை அந்த விஷயத்த விரும்பி வாங்க வைக்கிறது மெயின்லி சேல்ஸ் சொல்லுவோம் இல்லையா? பட் அதை ஸ்ட்ராட்டஜிக்கலா நாங்க எப்படி செய்யலாம், எப்படி மற்றவங்க அந்த விஷயத்த விரும்ப வைக்கலாம், வாங்க வைக்கலாம்ங்கிறது டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜியா நாங்க பாக்குறோம். 2வது ஹியூமன் சைக்காலஜி. ஏனென்றா நீங்க விற்க போறது ஒரு மெஷினுக்கோ கம்ப்யூட்டருக்கோ இல்ல, ரைட்? ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ இல்ல. யூ ஆர் கோயிங் டு செல் சம்திங் டு another human. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் சைக்காலஜி. எப்படி ஹியூமன் சைக்காலஜி ஒர்க் பண்ணதுன்றது உங்களுக்கு விளங்கும். ஸோ இது ரெண்டும் மெயின்லி கம்பைன் பண்ணி ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனை நாங்க உங்களுக்கு விளங்கப்படுத்த போறோம். ஸோ அதுல இருந்து தான் நீங்க உங்களோட கஸ்டமர்ஸை, உங்களோட கிளையன்ஸை வந்து நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறீங்க. ரைட். ஸோ இதுதான் பேசிக் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த ப்ரோக்ராம் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சைக்காலஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதுல நாங்க டிஜிட்டல் டூல்ஸா இருக்கலாம், ஹியூமன் பிஹேவியரோட சேர்ந்து எப்படி நாங்க கம்பைன் பண்ண போறோங்கிறது தான் மெயின் பார்ட். செகண்ட், ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறோம். ரியல் வேர்ல்ட் சிமுலேஷனா இருக்கலாம். இதுக்கு வேர்ல்ட்ல ஆல்ரெடி சக்சஸ் ஆகிருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்கலாம். அவங்க எப்படி என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக்கு என்னென்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி முன்னுக்கு வந்திருக்கிறாங்கன்ற விஷயங்களா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ த அல்டிமேட் ஒப்ஜெக்டிவ் என்னவாக இருக்க போகுதுன்னு சொன்னால், நீங்க ஹவு டு அட்ராக்ட், எப்படி உங்களோட ஆடியன்ஸை, உங்களோட கிளையன்ஸ் கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றது, பிளஸ் வந்து எப்படி நீங்க அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறீங்க, எப்படி நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆடியன்ஸை நீங்க உங்களை கன்வெர்ட் பண்ண போறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் we are going to talk in this program. Okay, bottom line, this is not just a course. இது ஒரு வெறும் கோர்ஸாக மட்டும் இருக்க போறல, நீங்க உங்களோட லைஃபுக்கு தேவையான ஸ்கில் செட்டை பில்ட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இருக்கும் என்றால் அதுல மாற்று கருத்து இல்லை. ஆல்ரைட், அகைன் வெல்கம் டு தி ப்ரோக்ராம். எஸ், நீங்க ஆல்ரெடி திங்க் பண்ணலாம்,
சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எனக்கு தேவையா? நான் இதையும் படிக்கணும். யூ கேன் திங்க். அல்லது இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதிய விஷயமா இருக்க போகுது, ரொம்ப கஷ்டமா இருக்க போகுதுன்னு நீங்க யோசிக்கலாம். பட் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நீங்க ஆல்ரெடி ஒரு மார்க்கெட்டர் தான். நீங்க ஆல்ரெடி ஒரு சேல்ஸ் பெர்சன் தான். யூ ஆர் ஆல்ரெடி யூசிங் த ஸ்கில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு விளையாட்டு பொருளா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு இடத்த கூட்டிட்டு போறதா இருக்கலாம், சம்திங் எல்ஸ். அத உங்களோட பேரண்ட்ஸ கன்வின்ஸ் பண்ணி நீங்க அடையறீங்க இல்லையா? யூ மே ஹேவ் டன் இட். உங்களோட சின்ன வயசுல இருந்து நீங்க செஞ்சிருப்பீங்க. சோ அது ஒரு சேல்ஸ். பட் ஏன் நீங்க ஒரு சேல்ஸ் பெர்சனாக உங்களோட கிளையண்ட் நீங்க அந்த விஷயத்த வாங்க வைக்கிறீங்க. சோ அதே விஷயத்த நீங்க ஆல்ரெடி உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட செஞ்சு தந்திக்கிறீங்க சின்ன பிள்ளையில இருந்து. சோ ஆல்ரெடி ஹேவிங் தட் ஸ்கில். ஓகே. செகண்ட் திங், பர்சனல் பிராண்டிங். பர்சனல் பிராண்டிங் நாங்க நிறைய டச் பண்ண போறோம். ஒரு சக்சஸ்ஃபுல் மார்க்கெட்டிங்க்கு முக்கியமான விஷயம் பர்சனல் பிராண்டிங் அல்லது உங்களோட ஆர்கனைசேஷனல் பிராண்டிங். ஸோ ஆல்ரெடி நீங்க பர்சனல் பிராண்டிங்ல மாஸ்டர் பண்ணி தான் நிக்கிறீங்க. ஸோ எதை வேயா பண்ணணும், எந்த இடத்துல எதை வேயா பண்ணணும், எந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு சூட் ஆகும்னு சொல்ற விஷயங்கள் நீங்க சூஸ் பண்றது, இதெல்லாம் நீங்க உங்களை பொசிஷன் பண்றதுக்காக ஆல்ரெடி செஞ்சிருக்கிற விஷயங்கள். ஸோ யூ ஆர் ஆல்ரெடி மார்க்கெட்டர். தேர்ட், ப்ராட்காஸ்டிங். யோசிச்சு பாருங்க, உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம். வாட் ஆர் யூ டூயிங் தட்? உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு ரொம்ப கியூரேட் ஆன ஒரு போஸ்ட் தான் நீங்க போடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணி தான் நீங்க போடுறீங்க. ரைட்? ஸோ வை ஐ டூயிங் தட்? ஏண்டா நீங்க அங்க ஒரு மார்க்கெட்டிங் தான் திங்க் பண்றீங்க. உங்களுக்கு பிடிச்சது, மத்தவங்க இதை ரசிப்பாங்க, எது நல்ல லைக்ஸ் வரும், எதுக்கு நல்ல கமெண்ட்ஸ் வரும், எது ஷேர் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்க இதை போஸ்ட் பண்றீங்க. ஸோ தேர் ஆல்சோ யூ ஆர் திங்கிங் லைக் அ மார்க்கெட்டர். ரைட்? போத். நீங்க எப்பயாவது யோசிச்சு பாருங்க, உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்க ரொம்பவே பார்த்து ரசிச்ச ஒரு ஃபில்ம் ஒன்றை சஜஸ்ட் பண்ண சந்தர்ப்பத்தை. ஸோ நீங்க ரெக்கமெண்ட் பண்ணும்போது, மச்சான் அப்படி இப்படி அது நீங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு சொல்லி நீங்க அதை மார்க்கெட் பண்றீங்க அந்த படத்தை. ஸோ அந்த ஃபிலிம் டீம் மார்க்கெட் பண்றதை விட நீங்க ஒருவேளை கூடுதலாக மார்க்கெட் பண்ணி அந்த விஷயத்தை பார்க்க. ஸோ திங்க் லைக் தட். ஸோ அது ரெஃபரல் மார்க்கெட்டிங்ல ஒரு பகுதி. ஸோ யூ ஆர் ஆல்ரெடி மாஸ்டர்ட் இன் ரெஃபரல் மார்க்கெட்டிங். ஸோ நான் ஏன் இதை நான் சொல்றேன்னா, இது ஒரு புதிய விஷயம் அல்ல. ஆல்ரெடி எங்களோட லைஃபோட கலந்து இருக்கிறது தான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஒரு சின்ன பிள்ளையே வச்சுக்கிட்டு நிலாவை காட்டி பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கலாம். அங்க கூட அந்த பிள்ளை அந்த நிலாவை பார்த்து மயங்கி சாப்பாடை வாங்கி சாப்பிடுறது வந்து ஆல்சோ மார்க்கெட்டிங். வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் we are already trained to practice sales and marketing. ஸோ இது ஒரு புதிய விஷயமா உங்களுக்கு இருக்க போறல. எஸ், பட் இங்க நாங்க நிறைய ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நீங்க ஒரு மார்க்கெட்டர் தான். பட் இந்த ப்ரோக்ராமுக்கு பிறகு யூ ஆர் கோயிங் டு பிகம் அ ப்ரொஃபஷனல் மார்க்கெட்டர். ஆல்ரைட்? ஓகே. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்னா என்ன? நான் ஆல்ரெடி கேட்ட கேள்வி. அதுக்கு உங்கள்ட்ட வந்த ஆன்சர்ஸ் இருக்கும். எஸ், கீப் இட். பட் சிம்பிளிஃபை பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்னா என்ன? மார்க்கெட்டிங் சொல்றது அட்ராக்ஷன். மத்தவங்களை உங்களோட பக்கத்துக்கு நீங்க அவங்களோட ஐபோல்ஸ உங்களோட சைட்டுக்கு திருப்புறது தான் வந்து மார்க்கெட்டிங். அதுக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அது செய்வீங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட்டை பத்தி விசிபிலிட்டி பண்றதா இருக்கலாம், உங்களோட சர்வீஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கலாம். திஸ் இஸ் மார்க்கெட்டிங். சேல்ஸ்ங்கிறது அவங்களோட அட்ராக்ஷனை பயன்படுத்தி உங்களோட பொருட்கள் சேவைகளை நீங்க அவங்கள்ட்ட கொடுக்குறது, அவங்களுக்கு விற்கிறது. சிம்பிள். தட் இஸ் கால்ட் கன்வர்ஷன். ஓகே. இங்க நீங்க யோசிக்கலாம், மார்க்கெட்டிங் மட்டும் போதுமா, சேல்ஸ் மட்டும் போதுமான்னு யோசிக்கலாம். பட் ஐ வுட் சே ரெண்டுமே முக்கியம். நீங்க ரெண்டையும் பிரிச்சு கூட பார்க்கல. ஏன்னா ஒரு சேல்ஸ் சரியா நடக்கணும்னா மார்க்கெட்டிங் கட்டாயம் தேவை. மார்க்கெட்டிங் மட்டும் இருந்து பயன் இல்ல, நீங்க ப்ராப்பரான சேல்ஸ் செய்யலாம். அதனாலதான் நாங்க ரெண்டையும் கம்பைன் பண்ணி எங்க ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி. ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஈஸியா விளங்குறதுக்கு. ஒரு ஃபனல் மாதிரி யோசிங்க. மார்க்கெட்டிங்கிறது ஒரு கடை ஒன்று நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்க ஏதாவது பில் போர்டு வைக்கலாம், டிஸ்கவுண்ட் போர்டு காட்டலாம். இப்படி மக்களை அட்ராக்ட் பண்ணி நீங்க நீங்க உங்களோட மக்களை உங்களோட பக்கத்துக்கு எடுத்தீங்கன்னா அது மார்க்கெட்டிங். சேல்ஸ்ங்கிறது அவங்கள நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணி பை பண்ண வைக்கிறீங்கிறது சேல்ஸ். ரைட். செகண்ட் சினாரியோ, நீங்க மீன் பிடிக்க போறீங்க. ரைட்? தூண்டில வச்சு மீன் பிடிக்க போறீங்க என்றால், எந்த இடத்துல மீன்கள் அதிகமா இருக்கு, எவ்வளத்த தூண்டில போட்டா மீன்கள் பிடிக்கப்படும் சொல்ற ஒரு ரைட் லொகேஷனை நீங்க ஃபைண்ட் பண்றது மார்க்கெட்டிங்.
as well as மீனை நீங்க சக்சஸ்ஃபுல்லா பிடிச்சீங்க என்றால் அதுதான் சேல்ஸ். அகெயின் இன்னொரு எனர்ஜி, மார்க்கெட்டிங் சேல்ஸ் நீங்க விளங்குறதுக்கு ஈஸியா விளங்கலாம் அப்படின்னா, உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பாலம் தான், பிரிட்ஜ் தான் மார்க்கெட்டிங். சேல்ஸ்ங்கிறது என்ன செய்யும் சொன்னால், நீங்க அவங்களுக்கிட்ட உங்களை ஒர்க் த்ரூ பண்றதுக்கான சப்போர்ட் சிஸ்டம். மோரோவர், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஈஸியா விளங்குறேன்னு சொன்னால், எங்களோட ப்ராடக்டோ சர்வீஸோ ஜஸ்ட் அ டிப் ஆஃப் ஐஸ்பர்க். ஒரு ஐஸ்பர்க்ல நீங்க மேல தெரிகிற பகுதி தான் வந்து இட்ஸ் ஜஸ்ட் உங்களோட ப்ராடக்ட். ஆனால் அந்த ப்ராடக்ட் எந்த அளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்கு அந்த ஐஸ்பர்க்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி, ஓகே, த பாட்டம் பார்ட் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஸோ அதன் மூலமாகத்தான் உங்களோட ப்ராடக்ட் விசிபிலிட்டி கூடும், உங்களோட ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக மாறும், மக்கள் டிசிஷன் மேக் பண்ணி உங்களோட ப்ராடக்டை நம்பி வாங்குறதுக்குரிய ஒரு பவரை வந்து தரப்போகுது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், நீங்க ஒரு எந்த பிசினஸ் ஓனரா இருக்கலாம், அல்லது நீங்க இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல பர்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். பட் நீங்க விளங்கிக் கொள்ளணும், எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இல்லாம அது த்ரை பண்ணவே இல்லை. ஜஸ்ட் இப்போ ஏற்கனவே நான் கேட்ட விஷயம், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஏன் முக்கியம், ஏன் தேவை? இதுக்கு நான் ஒரு 3 உலகத்துல ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு 3 கம்பெனியை நான் உங்களுக்கு, அந்த கம்பெனிஸ் மூலமாக சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எவ்வளவு முக்கியம் என்றதை நாங்கள் விளையாடுறோம். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளோட ப்ராடக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் என்றால் அங்க சேல்ஸ் தானாக நடக்கும், அதுல எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறோம். எஸ், உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்குமெண்டா மக்கள் வாங்குவாங்க, ஆனா வெரி லிமிடெட் நம்பர். ஏனென்றா நீங்க ரீச் பண்ணது கொஞ்சம் பேரா தான் இருக்கும், ரைட்? அப்ப இது ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மார்க்கெட்டிங் நீங்க செய்வீங்கன்னா நீங்க நிறைய பேரை ரீச் பண்றீங்க, உங்களோட க்ரௌட் வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே பெருசாகும். இதைத்தான் சக்சஸ்ஃபுல்லான கம்பெனிஸ் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் வந்து நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸ் செய்யறாங்க, வந்து போன், மேக்புக், ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் செய்யறாங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஆப்பிள் ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணும்போது அதே ஃபீச்சர்ஸ், அதே ஸ்பீட், அதே குவாலிட்டியோட இன்னொரு மொபைல் போன் லான்ச் பண்ணலையா உலகத்துல? சாம்சங், ஹுவாவி, ரெட்மி, எவ்வளவு பிராண்ட்ஸ் இருக்கு. இருந்தும் யோசிச்சு பாருங்க, ஆப்பிளுக்கு இன்னொரு தனி பேர் இருக்கா இல்லையா? ரைட்? ஆப்பிள் வாங்குறதுக்குன்னு தனி ஸ்டேட்டஸ் ஒன்று வருதா இல்லையா? ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆகுதா இல்லையா? இது எதன் மூலமாக அவங்க சாத்தியப்படுத்தினாங்க? ஆப்பிளும் வந்து சாதாரண மற்ற போன் மாதிரி ஒரு போனாக இருந்திருந்தால், 10ஓட 1 11ஆக இருந்திருந்தால் அவங்களுக்கு இந்த ஐடென்டிட்டி, இந்த ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று பில்ட் பண்ண முடிஞ்சிருக்காது. மற்ற பிராண்ட்ஸும் மார்க்கெட்டிங் பண்றாங்க, இவங்களும் மார்க்கெட்டிங் பண்றாங்க, ஆனா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்ப இவங்க என்னத்தை லான்ச் பண்றாங்கன்னா, இவங்க அவங்களோட ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸை பத்தி பேசுறது ரொம்ப கம்மி. அவங்க எதை ஃபீல் பண்ணாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸை தரப்போகுது, உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண போகுதுன்றதுதான் இவங்களோட ஃபோக்கஸ். இதனால என்ன ஆயிடுச்சு, மக்களுக்குள்ள அது பதிய ஆரம்பிச்சு. சோ இதன் மூலமாக ஒரு பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ஸ்டேட்டஸ் ஐடென்டிட்டியை சேர்த்து அவங்க மார்க்கெட் பண்ணி கொடுக்கறதால மக்கள் அந்த ஒரு நோக்கத்துக்காக அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க. இன்னைக்கு ஐபோனை வச்சுக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் மாறி போயிட்டு. ஸோ இது யார் உருவாக்கின? மக்களா? த கம்பெனி. ஸோ அவங்க அதை டார்கெட் பண்ணி பிச் பண்ணதால இன்னைக்கு அவங்களோட சக்சஸ்ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட்ல என்ன ஃபீச்சர் இருக்குன்னு மக்கள் கேட்கறது கம்மி, கேமரா குவாலிட்டி எல்லாம் கேட்கறது ஒரு அளவு தான். இதுக்கு மேல டாப் ஆஃப் த திங் என்ன இருக்குது? அந்த ப்ராடக்டால கிடைக்கிற ஐடென்டிட்டி அண்ட் த ஸ்டேட்டஸ். ரைட்? இதனாலதான் மக்கள் இன்னைக்கு ப்ராடக்ட் லான்ச் பண்ணது முதல் நாள்ல இருந்து கியூல நின்று அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க. குட் எக்ஸாம்பிள் கோகா கோலா. கோகா கோலா வந்து டேஸ்ட் வைஸ் எப்படி? பெப்சி இருக்குது, கம்பெடிட்டர்ஸ் வந்து எவ்வளோ கம்பெடிட்டர்ஸ் இருக்கிறாங்க, ரைட்? எத்தனையோ நூற்றுக்கணக்கான
சாஃப்ட் ட்ரிங்க்ஸோட தான் கோகோ கோலாவும் இருக்கு. நான் எந்த பிராண்டுக்கும் சார்பாக இங்கே பேசல, பட் ஐ எம் ஜஸ்ட் ஷோவிங் பிக்கிங் த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்படித்தான் மார்க்கெட்டிங் வந்து நல்ல ப்ராடக்ட்டுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. மார்க்கெட்டிங் எந்த ப்ராடக்ட்டுக்கும் செய்யலாம். பட் நாம அந்த மார்க்கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் அங்கேருந்து லேர்னிங் எடுத்துக்கணும். ஓகே, ஐ எம் நாட் டாக்கிங் கோகோ கோலா நல்ல ப்ராடக்டா இல்லைன்றது இங்கே எனக்கு டிபேட்டுக்கு இல்லை. பட் வெரி சிம்பிளான ப்ராடக்ட், அவ்வளோதான் சொல்லிடலாம். கோகோ கோலாக்கும் இன்னொரு சாஃப்ட் ட்ரிங்க்குக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனா இன்னைக்கு சாஃப்ட் ட்ரிங்க்லயே மார்க்கெட்ல நம்பர் 1 இருக்கிறது எதுன்னு கேட்டா கோகோ கோலா. தட்ஸ் அ ஃபேக்ட். ஆனா எதன் மூலமாக இது சாத்தியப்பட்டுச்சு? அவங்களும் சின்ன ஃபேக்டரியாக சின்ன ஒரு இடத்துல இருந்து வந்தாங்க. பட் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வியாபிச்சு இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான கோகோ கோலாட இன்னைக்கு மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா 337 பில்லியன். ஸோ இந்த பெரிய மார்க்கெட் ஷேர் அவங்க உருவாக்குறதுக்கு எது காரணம்னா அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. சிம்பிளான ப்ராடக்ட். ஆனா அவங்க மார்க்கெட் பண்ணது அந்த ப்ராடக்ட் டேஸ்ட பத்தியோ குவாலிட்டியை பத்தி எதுவும் சொல்லலை. அவங்க சொன்னது வந்து கோகோ கோலா குடிங்க, ஹாப்பியா இருங்க, கனெக்ஷனை பில்ட் பண்ணுங்க, மக்களை இணைக்கிறதுக்கு கோகோ கோலா பயன்படுத்துங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில அவங்க இமோஷனல் ஆங்கிள் டச் பண்ணதால தட் இஸ் கால்ட் பேத்தோஸ், இமோஷனல் டச். இதன் மூலமாக அவங்களோட பிராண்ட் வந்து பெரிய அளவுக்கு ஸ்கை ராக்கெட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஒரு டிமாண்ட் ஒன்று அவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, தட்ஸ் கால்ட் மார்க்கெட்டிங். தேர்ட், நைக்கி ஷூ. இன்னைக்கு நைக்கி ஷூ எப்படி அவங்கள ப்ரொசஸ் பண்றாங்கன்னு பாருங்க, பொசிஷன் பண்ணிக்கிறாங்கன்னு. ஜஸ்ட் டூ இட் என்ன அவங்களோட மோட்டோ. அவங்களோட எல்லா பிராண்டிங் கம்பெனியும் பாருங்க, மார்க்கெட்டிங் கம்பெனிஸையும் பாருங்க, அவங்க ஷூ விற்கிறதாக எங்கேயும் சொல்லல. அவங்க சொல்ற விஷயம் வந்து ஒரு எனர்ஜி, அந்த ஷூவின் மூலமாக ஒரு எனர்ஜி கிடைக்கிறதாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு பிலீஃப் ஒன்றை ஃபார்ம் பண்றாங்க. சக்சஸ்ஃபுல்லான ஃபுட்பால் பிளேயர்ஸ் நைக்கி ஷூ தான் பயன்படுத்துறாங்கன்றது அவன்ட்டான். ஸோ பாருங்க, இதுக்கு அவங்க பேக்ரவுண்ட நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல்லான, இப்போ உதாரணமா வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து பிளே பண்ணும்போது அவங்களோட ஷூவை ஃபோக்கஸ் பண்றது வீடியோல. அப்ப என்ன செய்யும், அங்க நைக்கி ஷூ இருக்கிறது வந்து நல்லாவே. அப்ப இதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு மார்க்கெட்டிங். அப்ப அவங்களோட டார்கெட் வந்து என்னென்றால் இமோஷனல் டச். அந்த ப்ராடக்ட் வந்து இமோஷனலி என்னத்தை கொடுக்குது. இப்போ நைக்கி ஷூக்கும் இன்னொரு பிராண்ட் இருக்கும், சேம் குவாலிட்டி இருக்கும், சேம் ஃபீச்சர். ஆனா பிரைசிங்க பாத்தீங்கன்னா மலைக்கு மடுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. பட் இருந்தும் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்கை ரோட் ஆகி சேல் ஆயிட்டு இருக்கும். த ரீசன் இஸ் மார்க்கெட்டிங். ஸோ இதனாலதான் நான் மார்க்கெட்டிங் முக்கியம்னு சொல்லுவார். ஸோ உங்களோட ப்ராடக்ட் எதுவாக வேணும் இருக்கட்டும், நீங்க நல்ல விஷயத்தை கொடுக்குறதா இருந்தாலும் சரிதான், கெட்ட விஷயத்தை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ரெண்டுமே மக்கள்கிட்ட போகணும் என்றால் மார்க்கெட்டிங் முக்கியம். ஸோ நம்ம நினைக்கக்கூடாது ஐ எம் ப்ரொடியூசிங் குட் திங், நான் சொல்றது நல்ல விஷயம்தான், அல்லது எந்த ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு நல்ல விஷயம் தான் கொடுக்க போறேன். நோ, டசன்ட் மேட்டர். மார்க்கெட்டிங் ஒழுங்கா இல்லைன்றால் இந்த ப்ராடக்ட் மக்கள்கிட்ட போய் சேராது. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட். த ட்ரூத் இஸ் கிரேட் ப்ராடக்ட் டோன்ட் வின், கிரேட் மார்க்கெட்டிங் டஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கம்பெடிட்டர்ஸ் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்கு. இருந்தும் ஏன் இந்த ப்ராடக்ட் மட்டும் டாப்ல இருக்குன்றால் நத்திங் பட் மார்க்கெட்டிங். இதே ஸ்ட்ராட்டஜி நீங்களும் படிச்சு உங்களோட மார்க்கெட்டிங் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனீங்க என்றால் எஸ், யூ கேன் ஆல்சோ uplift your brand to a next level. ஓகே, ஸோ இதுக்கு இவங்க யூஸ் பண்ண ஒரு மாடல், அரிஸ்டோட்டலினுடைய ஒரு மாடலை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். தட் இஸ் கால் ஈதோஸ் பேத்தோஸ் லோகோஸ் மாடல். இது நாங்கள் மோட்ஸ் ஆஃப் பர்சுவேஷனுக்காக பயன்படுத்துறோம். இது ஒரு டீச்சிங்ல பயன்படுத்தலாம், மார்க்கெட்டிங்ல பயன்படுத்தலாம், சேல்ஸ்ல பயன்படுத்தலாம். ரைட், எப்படி இந்த கம்பெனிஸ் வந்து கஸ்டமர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றதுக்கான ஒரு மாடல். அதுல முதலாவது விஷயம் வந்து ஈதோஸ், கிரெடிபிலிட்டி. அதாவது எந்த ஒரு யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களே யோசிங்களேன், இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு போக தேவை. நீங்க ஒரு கஸ்டமராக எப்பவுமே நீங்க ஒரு மார்க்கெட் பண்றதுக்கு முதல், சேல் பண்றதுக்கு முதல் நீங்க ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கும், நான் ஏன் இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும். அப்படிதான் ஒரு கஸ்டமர் யோசிக்க போறாரு. ஸோ அதை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளணும். ஸோ தென் ஒன்லி உங்களுக்கு விளங்கும் கஸ்டமரோட பெயின் விளங்கும், அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு விளங்கும், உண்மையான எக்ஸ்பெக்டேஷன் விளங்கும். ஸோ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்ப ஈதோஸ்ன்னு சொல்ற விஷயம் வந்து கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை. இந்த இந்த பொருளை நான் ஏன் வாங்கணும்னு சொல்றதுக்கான நம்பகத்தன்மை. இப்ப நாங்க ஒரு பிராண்ட் இப்ப ஏன் சாம்சங் போன் வாங்குறோம்னா பிராண்ட் குவாலிட்டி, ஏன் டொயோட்டா கார் வாங்குறோம்னா பிராண்ட் குவாலிட்டி. ஒரு ஈதோஸ் இருக்கு, கிரெடிபிலிட்டி, நம்பிக்கை.
இந்த இந்த பிராண்ட் ப்ராடக்ட்னா குவாலிட்டி நல்லா இருக்கும், நம்பி ஒரு வருஷ கணக்கில் பாவிக்கலாம் சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஆப்பிள் ஆல்சோ சேம், தட்ஸ் த சேம், ரைட்? ஸோ தட் இஸ் எஸ்டாப்ளிஷிங் த கிரெடிபிலிட்டி. செகண்ட், பேத்தோஸ். நான் சொன்னேன், கொக்கோ கோலா வந்து அதிகமாக யூஸ் பண்ற டெக்னிக் என்னன்னா பேத்தோஸ், இமோஷன். மற்றவங்களோட இமோஷனை ட்ரிகர் பண்ணி 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 அதுல இருந்து சேல்ஸ் பாக்குறேன். இப்ப கொக்கோ நீங்க அதிகமா பார்க்கலாம், டேஸ்ட் த ஃபீலிங்னு போட்டிருப்பாங்க. டேஸ்ட் த ஃபீலிங், ஃபீலிங்கை டேஸ்ட் பண்ணுங்க, அவங்களோட மோட்டோ. அதே போல வந்து கம்யூனிட்டிஸை கனெக்ட் பண்றது, அவங்களோட இதுல வந்து ப்ராடக்ட் எப்படி குவாலிட்டி அல்லது ஏன் இதை குடிக்கணும், டேஸ்ட் எப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் இமோஷன். ஸோ தட்ஸ் ஹவ் பேத்தோஸ், ஈதோஸ், இது ரெண்டு மூலம் விளங்கிருக்கணும். மூணாவது லோகோஸ், விச் இஸ் லாஜிக். மக்கள் நம்ம என்னதான் இமோஷனலா டச் பண்ணாலும் ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேல லாஜிக்கையும் யோசிப்பாங்க. இப்ப நீங்க கொடுக்குற ப்ராடக்ட் வந்து சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு லாஜிக்கலாக இருக்கு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்ன்றதை நீங்க லாஜிக்கலாக ப்ரூவ் பண்றீங்கன்றது முக்கியம், ரைட்? ஸோ அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? இப்போ நீங்க எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கொள்ளீங்கன்னா சொல்ல வந்து ஈத்தோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சில டூத் பேஸ்ட் விளம்பரங்களுக்கு ஒரு டாக்டர் ஒரு கோட் போட்டுட்டு ஒரு ஸ்டெதஸ்கோப் வச்சுட்டு அவர் தான் வந்து அந்த என்னது அந்த ப்ராடக்ட நல்லம்னு சொல்ற மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க. அங்க அவங்க என்னத்தை டார்கெட் பண்றாங்கன்னா ஈத்தோஸ், ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் கம்பெனி, எஸ்எல்எஸ் சர்டிஃபைட் கம்பெனின்னு போட்டிருப்பாங்க, ரைட்? அக்ரிடியேஷன் இருக்குது எங்களுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னத்துக்கு டார்கெட் பண்றாங்க? எங்களுக்கு இந்த அளவுக்கு ரேட்டிங் இருக்குது, கூகுள் ரேட்டிங் எங்களுக்கு 4.9 இருக்குது. இதெல்லாம் என்னத்துக்காக சொல்றாங்க? நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்கு. செகண்ட், இமோஷனை ஏன் கிரியேட் பண்றாங்க? இமோஷன் மூலமாக அவங்க என்னத்தை டார்கெட் பண்றாங்க? இதன் மூலமாக மக்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுறது, ரைட்? பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இந்த மாதிரி ப்ரொமோட் பண்றது. இதன் மூலமாக என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், நீ அவங்களை ஹெல்ப் பண்ண போறதாக மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இதன் மூலமாக கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் குயிக்கா இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயம். லாஜிக் மூலமாக என்னதை டார்கெட் பண்றாங்க? 50% சேவ் பண்ணுங்க, இதன் மூலமாக உங்களோட எனர்ஜி பில் சேவ் ஆக போகுது, எங்களோட சோலார் பேனலை யூஸ் பண்ணுங்க. அப்போ லாஜிக்கா இருக்குமே. அப்போ யூஸ் பண்ணா வந்து 50% எங்களுக்கு எனர்ஜி பில் சேவ் ஆக போகுது, ரைட்? அதே மாதிரி வந்து நீங்க வாங்குறதால உங்களுக்கு இந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கிறது லாஜிக்கலாக ப்ரூவ் பண்றது. ஸோ இந்த மாதிரி மூணு முக்கியமான டெக்னிக். இது வந்து அரிஸ்டோட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண மாடல். ஸோ இது வந்து தான் வந்து டீச்சிங், ட்ரைனிங், சேல்ஸ், மார்க்கெட்டிங் இப்படி ஃபீல்ட்ஸ்ல வந்து பயன்படுத்தக்கூடிய மாடல். ஸோ இது வெரி வெரி பேசிக். ஸோ இன்றைக்கு இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே இதை தான் ரன் பண்றாங்க. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளஸ் இப்ப ஏன் எங்களுக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரொம்ப அவசியம் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு பிசினஸினுடைய என்ஜின் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ரைட்? எந்த ஒரு பிராண்டும் க்ரோ ஆகணும் என்றால் அதுக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கெட்டிங் மூலமாகத்தான் எந்த ஒரு பிசினஸும் க்ரோ ஆகுது, சேல்ஸின் மூலமாகத்தான் எந்த ஒரு பிசினஸும் சர்வைவ் ஆகுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பிசினஸ் க்ரோ ஆகணும், சர்வைவ் ஆகணும் என்றால் ஆஃப்கோர்ஸ் யூ மஸ்ட் நீட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ரைட்? செகண்ட், இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் எப்படின்னால் ஃபுல்லி ஃபோக்கஸிங் ஆன் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இதுக்கு முதல் தான் வந்து பில் போர்ட்ஸ் டார்கெட் பண்ணாங்க, நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் டார்கெட் பண்ணாங்க. அந்த பேட்டர்ன் வந்து மாறிட்டு இன்னைக்கு ஃபுல்லி ஃபோக்கஸிங் ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்னைக்கு சோஷியல் மீடியா தான் மெயின் டூல். ஸோ எப்படி நாங்க இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் எல்லாம் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்றேன். ஸோ அந்த ஐடியா எங்களுக்கு கட்டாயம் முக்கியம். தென் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கொள்ளுங்க, ஜாப்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டாலும் அங்க சேல்ஸ் இல்லாம அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரன் ஆகாது. ஈவன் சர்வீஸ் இருக்கலாம், மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், பேங்கிங் செக்டரா இருக்கலாம். எங்கேயுமே வந்து ஒரு டிரான்ஸ்பரபிள் ஸ்கில், மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப அவசியப்படுது. ஸோ ஏன்னால் இன்றைக்கு ஒரு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் சர்வைவ் ஆகணும்னால் ஆஃப்கோர்ஸ் தே நீட் தட் பர்டிகுலர் டொமைன். ஸோ அதனால நீங்க பயப்படாம இந்த விஷயத்துல நீங்க பர்சியூ பண்ணுங்க, இந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்ளுங்க. ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிவில் இண்டஸ்ட்ரியில படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா, ஒரு சிவில் எக்ஸ்பர்ட், ஒரு சிவில் இன்ஜினியர் என்றால் நீங்க சிவில் ரிலேட்டடான கம்பெனி உள்ள தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க. பட் நீங்க ஒரு லைக் வைஸ் நீங்க அதே மாதிரி எந்த ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கல் ஃபீல்டும் நீங்க படிச்சீங்க என்றால் அந்த குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரியில தான் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க.
பட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கிறது அப்படி இல்லை. அது சிவில் இண்டஸ்ட்ரிக்கும் வேணும், ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கும் வேணும். லைக்வைஸ் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தேவை. ஸோ நீங்க பயப்படாம இந்த விஷயங்களை லேர்ன் பண்றதுக்கு நீங்க தயங்க தேவையில்லை. யூ கேன் லேர்ன் இட் அண்ட் யூ கேன் பர்சீவ் த்ரூ திஸ். ஓகே, ரூல் என்னண்டா, நத்திங் ஹேப்பன்ஸ் இன் த பிசினஸ் அன்டில் சம்திங் இஸ் சோல்ட். எந்த ஒரு விஷயமும் விற்கப்படாம ஒரு பிசினஸ்ல எதுவுமே நடக்காது. So that is understand, should be understood. Right. ஸோ இந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் யாருக்குன்னு கேட்டால், முதல்ல ஸ்கூல் லீவர்ஸ், நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு இருக்கிற யாராக இருந்தாலும். நான் டார்கெட் பண்ணுறது வந்து 16+, 16 வயசுக்கு மேற்பட்ட யாருமே இந்த கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் இருக்க போகுது. ரைட். அதே மாதிரி அவங்க ஒரு டைனமிக்கான ஃபியூச்சர் ப்ரூஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து தேடிக்கொண்டிருக்கிறாங்கன்னா, த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தெம். செகண்ட், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் ரியல் வேர்ல்ட் எக்ஸ்போஷரை தியரியை தாண்டி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தால் எஸ், அவங்களுக்கு இது பொறுத்து. அண்ட் வந்து அஸ்பைரிங் என்டர்பிரனர்ஸா இருக்கலாம், ஃப்ரீலான்சர்ஸா இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக இந்த ஸ்கில் இருக்கணும் அவங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு. ஸோ இஃப் யூ ஆர் ஒன் ஆஃப் தேம், யூ கேன் பர்சீவ் திஸ். அண்ட் க்ரோ சீக்கர்ஸ், நான் நீங்க சொல்ற விஷயம் என்னென்னால், உங்களோட இன்ஃப்ளூயன்சிங் அபிலிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ண ஆசைப்பட்டீங்க என்றால், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. ஸோ அந்த இடத்துல ஐ எம் கிவிங் த ஓப்பன் இன்விடேஷன், நீங்க யாராக இருந்தாலும் நீங்க இந்த ஸ்கில்ல படிக்கலாம். ஓகே. So through this program, I give you a promise. If you want to grow, influence and earn, இந்த 3 விஷயமும் நீங்க செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த ப்ரோக்ராம் உங்களையே மாத்தாது. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட்டை தரத்தான் போகுது. ஆல்ரைட். எஸ், சர்டிஃபிகேட் இன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், இதோட கோர்ஸ் ஓவர்வியூ எப்படி இருக்க போகுதுன்னா, எங்களோட கோர்ஸ் டியூரேஷன் வந்து 1.5 months or 6 weeks. ரைட். 6 வீக்ஸாக நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வீக் எங்களுக்கு வந்து 3 செஷன்ஸ் நடக்கும். ஸோ டோட்டலி 3 into 6, டோட்டலி 18 செஷன்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஸோ மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஐடியலி ஃப்ரம் 8 to 9 PM. ஸோ 1 hour செஷன்ஸ், 3 செஷன்ஸ் per week, டோட்டலி 6 week. ஸோ இந்த த்ரூ அவுட் செஷன் தான் எங்களோட ப்ரோக்ராம் வந்து நாங்கள் யோசிக்கிறோம். இந்த ப்ரோக்ராமினுடைய லேர்னிங் அவுட்கம்ஸை ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த 6 week ப்ரோக்ராம்ல இந்த 6 week முடியும் போது, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பி ஏபிள் டு டிசைன் அண்ட் எக்ஸிக்யூட் பேசிக் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஒரு சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு டிசைன் பண்ணி டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் உங்களோட ஒரு ப்ராடக்ட் சர்வீஸுக்கு. செகண்ட், அப்ளை கஸ்டமர் சைக்காலஜி பிரின்சிபல்ஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் பையிங் டிசிஷன் இன் ரியல் சினாரியோ. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, வி ஆர் டச்சிங் அப் த ஸ்ட்ராட்டஜி அண்ட் த சைக்காலஜி. ஸோ கஸ்டமர் சைக்காலஜி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இதன் மூலமாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பிரின்சிபல்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறீங்க. தேர்ட், பெர்ஃபார்ம் அ கம்ப்ளீட் சேல்ஸ் கன்வர்ஷன். சக்ஸஸ்ஃபுல்லான சேல்ஸ் கன்வர்ஷனோட நீங்கள் செய்யறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் நாங்கள் அழகாக விளங்கப்படுத்த போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த சேல்ஸ் ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து, ப்ராஸ்பெக்டிங்லேருந்து, கஸ்டமர் லீட்ஸ் குவாலிஃபை பண்ணுறதுலேருந்து, அதுல இருந்து க்ளோஸ் பண்ற வரைக்கும் நாங்க உங்களுக்கு சொல்லி தப்போம். ஃபோர்த், கிரியேட் அண்ட் ரன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். ஸோ இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஃபியூச்சர். ஸோ சோஷியல் மீடியா அதே மாதிரி அதர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறது சொல்லி தருவோம். ஃபிஃப்த், டெவலப் எ கஸ்டமர் ஜேர்னி மேப்பிங் அண்ட் பை அ பர்சன். ஸோ நான் அகெயின் சொல்றேன், மார்க்கெட்டிங் இஸ் நாட் கிவிங் எவ்ரி திங்ஸ் டு எவ்ரி ஒன். எல்லாருக்குமே எல்லா ப்ராடக்ட்டும் நாங்க மார்க்கெட் பண்ண இயலாது. தட் இஸ் த வெரி பாட்டம் திங் இன் த மார்க்கெட்டிங். ஸோ நாங்கள் என்ன செய்யலாம், வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராடக்ட் ஃபார் ஹூம். ஸோ நாங்கள் பர்டிகுலராக டிசைன் பண்ணிக்கிற ப்ராடக்ட் யாருக்குரியது. ஸோ அங்கே கஸ்டமர் ஜேர்னியை நாங்கள் மேப் பண்ணணும். அதே மாதிரி பய பர்சனாக எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தென் ஒன்லி வி கேன் ரைட்லி பிச் த ரைட் ஆடியன்ஸ். ஸோ அதை எப்படி நாங்கள் செய்யலாம்ங்கிறதெல்லாம் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்க த்ரூ திஸ் ப்ரோக்ராம். ஸோ தீஸ் ஆர் த லேர்னிங் அவுட்கம்ஸ். ஓகே. ஸோ எங்களோட கோர்ஸ் கண்டென்ட் எப்படி இருக்கும், ரைட்? 6 week ப்ரோக்ராம்ல நாங்கள் வி ஆர் ஸ்டார்டிங் இன் த ஃபர்ஸ்ட் வீக். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் மாடியூல், ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இதில் நான் வந்து எங்களோட கேம் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நாங்கள் வந்து பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் பார்ட்டாக இருக்கலாம், சேல்ஸ் மார்க்கெட் நீட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது,
சேல்ஸ் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஃபனல் என்னது விளங்குறது, இதெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மாடியூல்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்ட் வந்து கஸ்டமர் சைக்காலஜி அண்ட் பையிங் பிஹேவியர். மக்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்றத ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க விளங்க, அதுக்குரிய செஷன் வந்து செகண்ட் வீக் இருக்க போகுது. இதெல்லாம் வந்து நாங்க கஸ்டமர் சைக்காலஜி, டிசிஷன் மேக்கிங், இமோஷனல், ரேஷனல் பையிங் என்ன, அதே போல கஸ்டமர் பர்சனாஸ் எப்படி டெவலப் பண்றது, இதெல்லாம் வந்து நாங்க படிப்போம். தேர்ட் மாடியூல்ல தான் வந்து கம்யூனிகேஷன். அதுல கோ சேல்ஸ் ஸ்கில்ல வந்து நாங்க கான்ஃபிடென்ட்டாக எப்படி சேல் பண்ணலாம், எப்படி நெகோசியேஷன் பண்ணலாம், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், எப்படி சேல்ஸ் ப்ராஸ்பெக்ட் பண்றது, லீட் ஜெனரேட் பண்றது, இதெல்லாம் வந்து நாங்க டெஸ்ட் பண்ண போறோம். தென் ஃபோர்த் வீக்ல அட்வான்ஸ் சேல்ஸ் எக்ஸிகியூஷனை பத்தி நாங்க படிப்போம். ஸோ இங்க தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லீடை குவாலிஃபை பண்ற எப்படி, க்ளோசிங் பண்ற எப்படி, ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்றது, பிசினஸ் இஸ் நத்திங் பட் ரிலேஷன்ஷிப். ஸோ அதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே போல ரிட்டென்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்தையும் எப்படி நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலா செய்யலாம்ங்கிறது படிப்போம். ஃபிஃப்த் வீக்ல மார்க்கெட்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் நாங்கள் டச் பண்ண போறோம். இங்க தான் அட்ராக்டிங் த கஸ்டமர்ஸ், பிராண்டிங் எப்படி பண்ற, பொசிஷனிங் எப்படி பண்ற, கஸ்டமர் ஜேர்னி மேப்பிங் எப்படி பண்றதெல்லாம் வந்து நாங்கள் படிப்போம். ரைட், அதில் நான் வந்து 4 P's ஆஃப் மார்க்கெட்டிங்கை நாங்கள் டச் பண்ண போறோம். சிக்ஸ்த் வீக்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாங்கள் டச் பண்ண போறோம். இங்கே தான் ஆன்லைன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எப்படி செய்யலாம்ங்கிறது நாங்கள் படிப்போம். ஸோ இங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், காப்பி ரைட்டிங், பெய்ட் ஆட்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், எப்படி நாங்கள் செய்யலாம், அனாலிசிஸ் எப்படி பண்றது, ஏஐ எப்படி நாங்கள் இதுக்கு யூஸ் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் படிக்க போறோம். ஸோ இதுதான் எங்களோட கோர்ஸ் ஜேர்னி த்ரூ அவுட் த 6 வீக். இதன் மூலமாக நீங்க என்ன லேர்ன் பண்ண போறீங்க, என்ன கெயின் பண்ண போறீங்க? அகெயின் நான் சொன்ன மாதிரி மைண்ட் செட் அண்ட் சைக்காலஜி, கஸ்டமர்ஸ்டு மைண்ட் செட் அண்ட் சைக்காலஜி, எப்படி கஸ்டமர்ஸ்ட நீங்க பர்சுவேஷன் பண்ண போறீங்க, ப்ரெசன்ஸ் கொடுக்க போறீங்க, உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு லேர்ன் பண்ண போறீங்க. தென் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட், அகெயின் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அண்ட் சைக்காலஜி. ஸோ ரெண்டையுமே நாங்க இங்க டச் பண்ண போறோம். ஃபைனல் வேர்ட், நீங்க இதெல்லாம் லேர்ன் பண்றதால யூ ஆர் நாட் ஒன்லி கோயிங் டு லேர்ன், யூ வில் திங்க் டிஃப்ரெண்ட்லி. நீங்க இது வரைக்கும் திங்க் பண்ணது, இண்டஸ்ட்ரீஸை பத்தி திங்க் பண்ணது, அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமாக மாறப்போகுது. ஓகே, ரைட். வாட் இஸ் இன் நீட் ஃபார் யூ? இதுல உங்களுக்கு என்ன இருக்கு? கரியர் பாத்வேஸ். என்ன மாதிரியான கரியர் பாத்வேஸ் த்ரூ தி சர்டிபிகேஷன் நீங்க எடுக்கலாம் என்றால், இது ஒரு நீங்க பேசிக் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நீங்க படிக்கிறீங்க. இங்க இருந்து நீங்க அட்வான்ஸான விஷயங்களை படிக்கலாம். அங்க இருந்து நீங்க அட்வான்ஸான விஷயங்களை படிச்சு கோஆபரேட் லீடர்ஷிப்புக்குள்ளாக போகலாம். சேல்ஸ்ல இருந்து, பிராண்ட்ஸ்ல இருந்து, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஹேண்ட்லிங் வரைக்கும் நீங்க போகலாம். அதை தாண்டி நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல போறீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக நீங்க உங்களை பொசிஷன் பண்ணிட்டு போகலாம். அல்லது நீங்க ஒரு இண்டிபெண்டாக நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா ஒரு என்டர்பிரனராக அல்லது ஃப்ரீலான்சராக நீங்க உங்களை டெவலப் பண்ணி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பாத் சூட்டபிளோ நீங்க அதுல உங்களுக்கு க்ரோ பண்ணலாம். ரைட், அகெயின் இந்த ஸ்கில் செட் வந்து உங்களை திங்கிங் பேட்டர்னா மாற்ற போகுது. ரைட், ஸோ இதுக்கு பிறகு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மூலமாக எப்படி நீங்க மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறீங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ யுவர் இன்கம் க்ரோஸ் வித் யுவர் எபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ். அதனால ஞாபகம் வச்சுக்கொள். ஸோ இந்த செஷன்ல ஐ ஜஸ்ட் கேவ் யூ த பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்க போகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். குளோபல் ரியாலிட்டி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. The world consistently rewards those who can communicate, influence and create value. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும், எந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும், உங்களோட கம்யூனிகேஷன், இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் வேல்யூ கிரியேஷன், இந்த மூணும் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி செய்யலாம்ங்கிறது இந்த கோர்ஸ் உங்களுக்கு சொல்லி தரப்போகுது. செகண்ட், பியாண்ட் த ரெஸ்யூமே, உங்களோட சிவியை தாண்டி வெறுமனே நீங்க சிவில ஐ எம் குட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டர் சொல்றது மட்டும் முக்கியம் இல்லை. உங்களோட எசென்ஷியல் லைஃப் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க எந்த ஃபீல்டுக்கு போனாலும், அகெயின் ஐ எம் சேயிங், சேல்ஸ் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இன்டர்வியூல நீங்க வின் பண்றதுக்கும் அங்க உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்கில், உங்களை நீங்க எந்த அளவுக்கு மார்க்கெட் பண்றீங்கிறது முக்கியம். உங்களை எந்த அளவுக்கு நீங்க அங்க சேல் பண்ணீங்கிறது முக்கியம். எவ்வளவுக்கு உங்களை நீங்க அங்க சேல் பண்ணீங்கிறது முக்கியம். திங்க் யூ ஆர் அ ப்ராடக்ட். நீங்களும் ஒரு ப்ராடக்டாக தான் நீங்க யோசிக்கணும். உங்களை எந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு சேல் பண்ணலும்,
எந்த அளவுக்கு உங்களை மார்க்கெட் பண்ணலும்ங்கிறதும் we are touching in this program. Okay. Final words. If you can sell, you will never be broke. If you can market, you will never be ignored. Good luck. Right. So again, ஃபைனலாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், எங்களோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து we are going to start this month end. ஸோ இந்த மந்த் எண்டில் அல்லது நெக்ஸ்ட் மந்தோட நாங்கள் எங்களோட ப்ரோக்ராம் டேட்டை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நாங்கள் அடுத்த பேட்ச் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ஆல்சோ அ பர்சன் who wish to learn influencing, communication, sales and marketing, this is one of the golden opportunity for you. So don't wait. So நீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு இப்பவே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். So your time starts here. And thank you very much for listening this record, and see you in the program. Good luck, guys.